அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்வை மாற்றக்கூடிய மிக அற்புதமான ஒரு பரிகாரத்தை பத்தி தான் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தை உள்ளடக்கியது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். உண்மையை சொல்லணும்னா கடந்த 5 ஆண்டு காலமா நிம்மதி இல்லாத ராசி மிதுன ராசி. 5 நிமிஷம் கூட சந்தோஷத்தை அனுபவிக்காத ராசி இந்த மிதுன ராசி. ஓயாமல் உழைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பரிகாரம் செய்யறது மூலமா வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்பட போகுதுங்கிறது தான் உண்மை. இந்த பரிகாரம் ஏற்கனவே நிறைய மிதுன ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு. கண்டக சனி, அஷ்டமத்து சனி, 12ல குரு, 4ல கேது, அதே மாதிரி உங்க 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல ராகு, இப்படி வாழ்க்கையில கடந்த 6 வருஷமா எந்த ஒரு மிதுன ராசிக்காரர்களுக்கும் பெரிய அளவுல நிம்மதிங்கிறது கிடைக்கல. அப்படி நிம்மதி இல்லாத சமயத்துல ஒரு நிம்மதியை உருவாக்கணும். அதுக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நிகழும். மிதுன ராசி அன்பர்கள் சிலருடைய வாழ்க்கை போராட்டமாவே இருக்கும். சாப்பிடுற சாப்பாட்டிலிருந்து பேசுற வார்த்தையிலிருந்து எல்லாத்துலயுமே கவனமா இருக்க வேண்டிய சூழல். நீங்க ஏதோ தப்பு பண்ற மாதிரியும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ற மாதிரியும் ஒரு பிம்பத்தை உங்களை சுத்தி இருக்கவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்கிறத தாண்டி எதனால இவ்வளோ தூரம் வருத்தத்துல போய் நிக்கிறீங்க அப்படிங்கிறத யாருமே பெருசா புரிஞ்சுக்க மாட்டாங்க. மிதுன ராசிக்காரர்கள் உங்களுக்கு உடலால பிரச்சனை, உள்ளத்தால பிரச்சனை, ஏன் சுத்தி உள்ளவங்களால பிரச்சனை, இப்படி 3 விதமான பிரச்சனைகளுக்கு நடுவுல வாழறீங்க. எந்த திசை திரும்பினாலும் அங்கேயும் பிரச்சனை. ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க மூவ் பண்ணீங்கன்னா அங்கேயும் பிரச்சனை. சரி, நம்மள சுத்திலும் அம்பு இருக்கு, நம்ம ஒரு இடத்துல உட்காரலாம் அப்படின்னா தலைக்கு மேல கத்தி தொங்குற மாதிரி சூழல். வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம் இருந்தா எந்த மிதுன ராசிக்காரர்களால நிம்மதியா சாப்பிட முடியும், நிம்மதியா தூங்க முடியும்? ஏன் சாப்பிடுற சாப்பாட்டுல டேஸ்ட் இருக்கா, உப்பு இருக்கா, காரம் இருக்கா, இப்படி கூட வெளிப்படையா பேச முடியாது. வேலையில பிரச்சனை, படிப்புல பிரச்சனை, திருமண வாழ்க்கையில பிரச்சனை, கணவன் மனைவி சந்தோஷத்துல பிரச்சனை, லைஃப்ல பணங்கிறது நம்ம வாழ்க்கையில நம்ம எண்ணங்களை இந்த அளவுக்கு மாத்துமா, நம்மளா இந்த அளவுக்கு மாறி போனோம் அப்படின்னு கண்ணாடி முன்னாடி நின்று நம்மளே கொஸ்டின் கேட்டுக்கிறோம் பாருங்க. நம்ம அதிகமா யோசிக்கிறோம் பாருங்க. அந்த யோசனை, சிந்தனை எல்லாமே உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை உருவாக்கி இருக்கு. நீங்க வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இல்லாதது போய் ஒரு நிமிஷம் கூட கவலை இல்லாம இருக்க முடியறது இல்ல. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை நிறைய பாடங்களை உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கு. உங்க பேச்சில் நிறைய உண்மைகள் இருக்கும். நிறைய கமிட்மெண்ட் கொடுத்து அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க போராடும் போது அடுத்தவங்க உங்களை எப்படியாவது பிரச்சனையில மாட்டு விடணும் அப்படின்னு போராடுறாங்க இல்லையா, அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். எவ்வளோ பெரிய துரோகத்தை அனுபவிக்கிறீங்க, எவ்வளோ பெரிய இழப்பு. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். வாழ்க்கை ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பா கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் இல்லையா, அந்த சுச்சுவேஷன் தான் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்கும். அந்த வரக்கூடிய நாட்கள்ல முக்கியமான நாட்கள் எதுன்னா வரக்கூடிய 2025 இந்த ஆண்டு ஆரம்பமே உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒளிவட்டம் தெரிகிற அளவுக்கு நிச்சயமா இருக்கும். காரணம் என்னன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்க வாழ்க்கையில 2025 ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தும். ஏன்னா மாணவர்களுக்கு கல்வியில ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கும். வேலை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டா நிரந்தர வேலை வாய்ப்பு கூட தேவையில்லை. மாதம் நல்ல வருமானமும் வேலையில எந்த விதமான சிறு சங்கடம் பிரச்சனைகளும் இல்லாம இருக்கணும். கோர்ட்டு கேஸு படி ஏறாதவங்க கூட இப்ப படியேறி நிக்கிறீங்க. சொந்த பந்தத்தினால அசிங்கம், இடம் சம்பந்தமான பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏன் திருமணமே இன்னும் நிறைய பேருக்கு ஆகாம, குழந்தை பிறக்காம உங்க வாழ்க்கையில 2 தாரம்ங்கிறத தாண்டி 3வது தாரத்திலும் பிரச்சனைனா ஒரு மனுஷனால நிம்மதியா வாழ முடியுமா சொல்லுங்க? ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், பணம் கொடுத்து திரும்ப வாங்க முடியாம இருக்கிற விஷயமா இருக்கட்டும், வாக்கு கொடுத்த விஷயமா இருக்கட்டும், ஏமாற்றமும் தோல்வியும் இருந்தா என்ன செய்ய முடியும்? வெளிநாடு போலாமா வேண்டாமா? கிடைக்குமா கிடைக்காதா? நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியுமா முடியாதா?
இழந்ததை மீட்க முடியுமா, என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மிதுனராசி அன்பர்களுக்கும் இந்த பரிகாரம் நிச்சயமா ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புங்கிறத விட குடும்ப சச்சரவுகள், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு வீடு கட்டி அதை முழுசா முடிக்க முடியாம வீடு பாதியில நின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வாழ்க்கையில சில பகுதிகள் மறக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அது முக்கியம் இல்ல. வாழ்க்கையில மறக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இனிமே நடந்துடக்கூடாதுன்னு நம்ம யோசிப்போம். அதுக்குதான் இந்த பரிகாரம். இப்போ பரிகாரத்தை பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்கள் பௌர்ணமி அன்னைக்கு அருகில் இருக்கும் சிவாலயத்துக்கு போயிட்டு 21 விளக்கு ஏத்தணும். இந்த 21 விளக்குல முதல் விளக்கு உங்க குலதெய்வத்தை நினைச்சு ஏத்தணும். அது ஆண் தெய்வமா இருந்தாலும் சரி, பெண் தெய்வமா இருந்தாலும் சரி, முதல் விளக்கு உங்க குலதெய்வத்தை நினைச்சு ஏத்துங்க. அடுத்து 2வது விளக்கு விநாயக பெருமானை நினைச்சுக்கிட்டு ஏத்துங்க. 3வது விளக்கு ஓம் சரவண பவங்கிற மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானை நினைச்சு ஏத்துங்க. மற்ற தீபங்களை உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சு ஏத்திக்கலாம். மொத்தம் 21 தீபத்தையும் ஏத்தணும். இது கண்டிப்பா மாலை நேரத்துல தான் நீங்க பண்ணணும். சிவாலயம் அல்லது முருகர் ஆலயத்துல இதை நீங்க பண்ணிக்கலாம். அம்மன் கோவில்ல கூட தாராளமா விளக்கு ஏத்திக்கலாம். இந்த விஷயத்த மாலை வேலை அல்லது இரவு வேலையில பௌர்ணமி அன்னைக்கு பண்ணணும். இது முதல் விஷயம். அடுத்து 2வது விஷயம், நீங்க பிறந்த தேதி அன்னைக்கு, நீங்க எந்த தேதியில பிறந்திருந்தாலும் சரி, ஆங்கில தேதி, உதாரணத்துக்கு நீங்க இப்போ 10ஆம் தேதி பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய 10ஆம் தேதி அன்னைக்கு, இது ஆங்கில தேதி, தமிழ் தேதி கிடையாது, ஆங்கில தேதிப்படி நீங்க 10ஆம் தேதி பிறந்திருக்கீங்க அப்படின்னா அந்த தேதி வரக்கூடிய தினங்கள்ல ஒவ்வொரு மாதமும் நீங்க பிறந்த தேதி வரக்கூடிய நாட்கள்ல 7 தீபம் ஏத்துங்க. 10ஆம் தேதிங்கிறது உதாரணத்துக்கு சொல்லப்பட்டது. நீங்க எந்த தேதியில பிறந்திருந்தாலும் சரி, நீங்க பிறந்த தேதி அன்னைக்கு 7 தீபம் ஏத்துங்க. இதுல முதல் தீபம் குலதெய்வத்தை நினைச்சும், 2வது தீபம் விநாயக பெருமான நினைச்சும், 3வது தீபம் முருகப்பெருமான நினைச்சும் இருக்கணும். மற்ற தீபங்களை இஷ்ட தெய்வத்தை நினைச்சு ஏத்தலாம். ஆனா 7 தீபம் நீங்க பிறந்த தேதி அன்னைக்கு ஏத்தணும். அதே மாதிரி 3வது விஷயம், நீங்க பிறந்த கிழமை, உதாரணத்துக்கு இப்போ நீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க பிறந்த கிழமை வரக்கூடிய தினத்துல மாதத்துக்கு ஒரு நாள் இதை பண்ணா கூட போதும். மாதத்துல ஒரு செவ்வாய்க்கிழமை எடுத்துக்கோங்க. நீங்க எந்த கிழமையில பிறந்திருந்தாலும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். நீங்க உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை பிறந்திருந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தினங்களை இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க பிறந்த கிழமையில 21 தீபம் ஏத்தணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் தீபம் உங்க குலதெய்வத்தை நினைச்சும், 2வது தீபம் விநாயக பெருமான நினைச்சும், 3வது தீபம் முருகப்பெருமான நினைச்சும், மற்ற தீபங்கள் உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சும் ஏத்தலாம். இந்த 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. முதல் பரிகாரம், பௌர்ணமி தினத்துல இரவு நேரத்துல 21 தீபம் ஏத்தணும். 2வது பரிகாரம், நீங்க பிறந்த தேதி அன்னைக்கு 7 தீபம் ஏத்தணும். 3வது பரிகாரம், நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கு 21 தீபம் ஏத்தணும். இது எல்லாமே மாலை நேரத்துல ஏத்துங்க. பௌர்ணமி அன்னைக்கு இரவு நேரத்துல ஏத்தனாலும் விசேஷம். இந்த 3 பரிகாரங்களை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நிகழுதுங்கிறத கண்கூடா நிச்சயமா பார்க்க முடியும். உங்களுக்கு சுயஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடந்தாலும் சரி, மாங்கல்ய தோஷமோ ஆயுள் தோஷமோ என்ன தோஷம் இருந்தாலும் சரி, என்ன விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி, வாழ்க்கை நிச்சயமா நல்லா இருக்கும். இந்த பரிகாரங்கள் பண்றதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை, உங்க பாஸ்ட் எப்படி இருந்தாலும் சரி, ஃபியூச்சர் அவ்வளவு பெஸ்டா இருக்கும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். உங்க மனம் மகிழும்படியான நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நிகழும். 3 பரிகாரங்களையும் ஃபாலோ பண்ண முடியாதவங்க குறைஞ்சபட்சமா பௌர்ணமி தினத்துல மட்டுமாவது ஏற்ற வேண்டிய 21 தீபம், அந்த ஒரு பரிகாரத்தை மட்டுமாவது அவசியம் ஃபாலோ பண்ணுங்க. 100% சிறப்பான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழறத கண்கூடா பாப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மத்தவங்களுக்கும் பகிர்ந்தீங்கன்னா அவங்களும் பயன்பெறுவாங்க, அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.